இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தின் பொருட்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டி வந்து யானை தான். யானை உடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி கொண்டு இந்த மரம் தானா பாரதி அன்னைக்கு பூசணிக்காய் மரமா. இதெல்லாம் நிறைய பொதுமக்கள் காணி கிணறு செல்வார பட்டி கிடக்குது. அதோட இங்கே வாங்க இதில் வந்து இதுக்கு முதல் இந்த இடப்பகுதியில் ஆட்கள் இருந்திருக்காம. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி வந்து ஏனையன் ரோட்டுக்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராணுவம் எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட 30 ஏக்கர் வரைக்கும் 50 ஏக்கர் வரும் நினைக்கிறேன் காணி. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான தேக்க மரங்கள் மற்றது மாமரங்கள் எல்லாம் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ முகாம் இருந்தேன் இதுக்கு வந்து தடயம் இல்லாத மாதிரி தான் இந்த இடத்த வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில இடங்கள்லாம் ராணுவத்தின் ஆவணங்கள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லை. கடந்த மாதங்கள் இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சிவன் ஐயாவும் மிகப்பெரிய இந்த இராணுவ தளபதி சொன்னால் இந்த மக்கள் இந்த காணிகள் மற்றது இந்த இராணுவத்தின் உணவகங்கள் எல்லாம் மூட சொல்லி சொன்ன வந்து நான் பார்த்துருக்கிறேன். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இராணுவங்கள் வந்து இப்போ அதிகமான பிரதேசங்கள்ல இருந்தெல்லாம் விடுவிச்சு இருக்குது. இந்த அனுர அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு மக்களுக்குரிய ஒரு தீர்வை கொடுத்து கொண்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல பிரதேசங்கள் யாழ்ப்பாணத்திலே விடுவிக்கப்படாமல் இருக்குது. அந்த பிரதேசங்களை விடுவிச்சா மக்கள் சந்தோஷமாக இருப்பினா காலனி பார்ப்போம். இந்த இடம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யானை நடமாட்டம் தான் இருக்குது. நாங்கள் இங்கே வரும்போதே முதல்ல நாங்கள் உள்ள பைக்கில் வந்து நாங்கள் வரும்போதே சில சம்பவங்கள் நடந்துட்டு அப்போ நாங்கள் டக்குன்னு சொன்னோம் அண்ணன் மோட்டர் போயிட்டு டக்குன்னு வருவோம். நின்றா உள்ளே போவோம் இல்லாட்டி வர வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சில பேர் இந்த நின்றுச்சுன்னா நாங்கள் இடவிழாலாம் யானை இங்கே வந்து போகிறது பகலில் குறை வேண்டிச்சுன்னா சரி காலனி திறந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் காலையில் பேர் காலனி திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் இடமா இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்க இடங்களை வந்து பார்க்க சொல்லுங்க. கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னா இராணுவத்துடைய மிகப்பெரிய ஒரு முகாம் ஒன்று இப்போ இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அரச காணியோ தனியார் காணியோன்னு தெரியலை. இப்போ இங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த கேம்ப் என்ன மாதிரிருக்குன்னு சொல்லி காட்ட போகிறோம். பாருங்க இது சிலவில் உங்களோட உறவுகள்னா காணி இருந்தால் சொல்லுங்க. கிளிநொச்சியில் காணி வந்து இராணுவ முகாம் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. உள்ள போய் பார்ப்போம் என்னமா இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் நாங்கள் வந்து இந்த இராணுவ முகாம் வந்து இது இந்த இராணுவம் வந்து வெளியேறிக்கொண்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் பெரிய ஒரு முன்னுக்கு ஒரு இந்த இதில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் இருந்தது. இராணுவத்தின் எத்தனையாவது படத்தளமெல்லாம் போட்டிருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாமே உடைச்சி இராணுவம் கொண்டு போயிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருந்தது. இதில் எல்லாம் பெரிய இந்த இடத்துல இப்போ வழியாக இருக்கிறது இல்லை அவங்க இந்த நுழைவாயில் இருந்தது. அதில் ஒன்றுமே இல்லை எல்லாமே உடைச்சி கொண்டு போயிருக்கணும். எல்லாம் இங்கே பாருங்கள் பிலாமரங்கள் எல்லாம் வச்சு வளர்த்துருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட இங்கே மாமரங்கள் எல்லாம் இதெல்லாம் இந்த காணி உரிமையாளர்கள் வச்சு பராமரிச்சவையிலோ என்னென்னு தெரியலை. இதால் போய்கொண்டிருக்கோம் பாருங்க. இதில் இராணுவத்தில் விளையாட்டு முற்றம் இருக்குது போல் நடக்குது. இந்த பாதையில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு கேம்ப் உண்டு. நாங்களும் இப்போ இதால் நாங்கள் இதால் வந்து தான் இப்படியே இப்போ உள்ளே போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாங்கண்டுகள்லாம் வச்சிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா இந்த தொட்டியல் எல்லாம் இதில் கட்டி அதுக்குள்ளே மீன்கள் எல்லாம் வளர்க்கினோம். இதுக்குள்ளே தொட்டியலுக்குள்ள அள்ளியல் எல்லாம் போட்டு மீன்கள் எல்லாம் வச்சுருந்துருக்கணும். பண்ணுறதுக்கு எல்லாம் இப்போ விட்டுட்டு போயிருக்கணும். இதில் இந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. கட்டிடங்கள் அனைத்தும் வந்து இப்போ உடைச்சி ஏற்றி கொண்டு போகிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வேறு பாருங்க இந்த லைன் ஃபுல்லாகவே மாங்கண்டுகள். அநேகமாக இந்த முகாம் வந்து விடுவிக்கிற நோக்கம் இல்லையோ இன்னொன்று தெரியலை. அதோட பார்த்திங்கன்னா இந்த அனுராசை வந்து மலம் வந்து விடுவிக்கப்படுது. இதில் பியட்டின் எல்லாம் அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் எல்லாம் சின்ன சின்ன தொட்டியல் மாதிரியான மீன் வளர்க்குறதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாது தொட்டியல் கட்டியிருக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த மத வழிபாட்டு தலம் வந்து இருக்குது. உள்ளோண்டே காட்டுறேன். இதில் வேறு 45 போட்டு ஓட்டுக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ தான் போய்க்கோங்க. இது என்ன கரையில் இருக்கிற இந்த கட்டுக்களையெல்லாம் உடைச்சி எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமாக தான் கட்டி இருக்கிறத வந்து பார்க்கலாம்.
இதுலேயும் அந்த தொட்டி கட்டி மீன்கள் விட்டுருக்கணும். நம்ம இந்தியாவில் பக்கத்துலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி கொண்டு இஞ்சால் வந்தால் இதில் இந்த மண்ணெல்லாம் வலிச்சல்லிருக்கேன். இஞ்சால் ஆலமரம் இருக்குது. ஆலமரத்துக்கு எல்லாம் கட்டி வச்சுருக்கேன். ஆலமரத்தை சுற்றி அதுக்கெல்லாம் லைட்டு போட்டு இந்த அனூர் அரசு வந்ததில் பார்த்திங்கன்னா மலண்டு இந்த இராணுவ முகாம்கள் எல்லாம் விடுவிக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னா நாங்கள் இங்கே முதல் வந்து மோட்டர் சைக்கிள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்த நாங்கள் பார்க்கவே உள்ள சில ஆச்சரியங்கள் இருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சவங்க அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நான் சொன்னான் இப்போ நேட்டெல்லாம் கிளீன் வச்சுதான் சரியான மழை. விடியப்புறம் 3 மணிக்கு தான் விட்டதாக வந்து கூறுவேல் இல்லை பாப்போம் என்ன மாதிரி உள்ளே இருக்குண்டு. இதான் இங்கே பாருங்க மரம் இழுப்ப மரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் இருக்குது. இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட குளம் மாதிரி சுத்த வர வண்டு அடித்து அந்த வண்டுக்குள்ளே தான் வந்து கிரிக்கெட்டில் விளையாடி நம்மளோட இருக்குது. ஓ என்னடா பாரதியன் அங்காலே நான் இங்கால இதில் எல்லாம் ஏதோ கட்டிடங்கள் இருந்திருக்கு. அந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி வந்து ஃபுல்லாகவே ஏற்றிக்கொண்டு போயிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அடி நிலம் கூட கிளறி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன் ஃபுல்லாகவே. என்னதுக்காக இது நான் இப்போ பார்க்குறேன்னு இது இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் முத்தையங்காட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் பல முகாம்களில் இருந்து அந்த அத்திவாரம் புல்லாக்கெல்லாம் இருக்குன்னு போனதை நான் பார்க்குறேன். நான் எத்தனையோ இராணுவ முகாம்கள் விடுவிக்கப்பட்டதை வந்து காலனியை பதிவேற்றிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அத்திவாரங்கள் கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தினான். ஆனால் சில இடங்களில் தான் இப்போ அந்த அத்திவாரங்கள் கட்டிடங்கள் எல்லாம் கொண்டு போயினேன். ஏன்னா இராணுவம் இருக்கைக்கே அந்த கட்டுறதுக்குள்ளே போய் அந்த சாமான கலட்டுறது போன்ற பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லித்தான் இப்போ அந்த அதுகளை உடைக்கணும்ன்ற மாதிரி கதை. அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கோம். மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ வானம் எல்லாம் இருட்டி கொண்டு வந்துட்டு ஏமா மழை வரப்போதும் என்னோட தெரியல. பாப்போம் அதுக்குள்ளே எடுத்துட்டு போயிடலாம். இதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா இந்த லட்சவானா கரண்ட் போகுது. அவங்களால ஆக்கள் இருக்கணும் குடியிருப்பு. இதில் இருந்த அந்த எல்லையெல்லாம் பேத்துட்டினோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பணங்கள் கட்டுறங்கள் எல்லாம் உடைச்சி புல்லாக எடுத்திருக்கணும். இதில் எல்லாமே இருந்திருக்குது. இந்த மூங்கில் எல்லாம் ஏன் உடைஞ்சாண்டு இதெல்லாம் கீழே கிடக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். என்னென்ன உடைஞ்சு கிடக்குன்றதை பாருங்க. இந்த மாமரங்கள் எல்லாம் பாருங்க. இப்போ நான் போகிற அடியில் கிணறு இருக்குது பெரிய. அதோட இதில் ஒரு பெரிய தோட மரம் நிற்கிது. கிளிநொச்சியில் கிணறுலாம் சரியான ஆழ்வம்னு சொல்லி நம்புறாங்க. இந்த பெரிய ஆழ்வம்ன்ட்டு இதெல்லாம் நிறைய பொதுமக்கள் இந்த கிணறுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் இந்த கட்டிடங்கள் எல்லாமே கட்டிடங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. கீழ் அத்திவாரத்தில் இந்த கட்டிடம் இருந்தேன்னு கூட அடையாளம் இல்லை. எல்லாமே கிளறி எடுத்து வலிச்சு துறைச்சி எடுத்துக்கிட்டு போனே சொல்லலாம். அப்படி வியர்ப்பத்துலாம் இதுக்குள்ள அதிகமாக இருக்கதையும் பார்க்கலாம்.
கலக்குது. கனாலம் கழிக்க நடக்கிறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரவல் நிலம். இந்த நிலம் கிரவலோ இல்லாட்டி வேலோ நீங்கள் மண்ணுகள் கொட்டினோ என்னென்னு தெரியலை. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரவலாக தான் இருக்கிறத வந்து பார்க்கலாம். அதோட இங்கே பாருங்க, இதில் வந்து கிடங்கு எல்லாம் கிண்டி பார்த்துருக்கணும். இல்லை கிண்டி இருக்கணும்னு தெரியாது. இல்லை இராணுவம் கிண்டிட்டு போனதோ இல்லை பொதுமக்கள் வந்து கிட்டினு தெரியாது. கிடங்கெல்லாம் கிண்டி அதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதால் அப்படியே போகிறோம் பாருங்க. இதில் கட்டடம் எல்லா இடமும் கட்டடங்கள் நடந்து ஃபுல்லாகவே உடைச்சி ஏற்றி கொண்டு போயிருக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா இதில் போஸ்ட்டுகள் எல்லாம் வந்து கிடந்திருக்கு. அந்த போஸ்ட் எல்லாத்தையும் அந்த வெளுத்தி உடைச்சி கொண்டு போயிருக்கோம். இது பொதுமக்கள் உடைச்சது இல்லாட்டி இராணுவம் உடைச்சி கொண்டு தெரியல. இதில் இந்த கிடங்கெல்லாம் இங்கே எடுத்துலீங்க என்னென்னு தெரியும். முதல்ல அவங்க செல்வார பட்டி கிடக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மூங்கில் என்னத்துக்கு காண்டியெல்லாம் விழுந்து உடஞ்சிடாக்கன்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து இங்கே வந்து போகிற இடம். இதில் பாருங்கள் யானைன்ற அத்தியெல்லாம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். நாங்கள் முதலே மோட்டர் சைக்கிளில் வந்த நாங்கள் அப்போ இதில் யானையில் அத்தியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போனாங்கள். இங்கே வரும் இந்த தேக்க மரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25, 30 இல்லை 50 வருஷங்கள் வரும்போது தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அதிகமான தேக்க மரங்கள்லாம் இதில் நிற்கிற தேக்க மரங்கள். இது ஒரு கிணறோ இல்லை என்ன ஒன்று தெரியுது. இதில் பெரிய கட்டணம் நடக்குது, பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இது ஒரு தொட்டி, அதேமாதிரி குளிக்கிற தொட்டியெல்லாம் நினைக்கிறேன். இப்போ பாருங்க பாரதி என்ன வர எங்கே வரேன்னு பாருங்க. இவ்வளோ தூரத்தில் நான் நிற்கிறேன். பாரதி அங்கே போனவரா யானை வந்து உடைச்சிருக்கேன்னு சொல்லி பயத்தில் ஓடி வந்துட்டார். அங்கே என்னென்ன உடைச்சிருக்கு இங்கெல்லாம் உடைச்சிருக்கு. யானை உள்ள சிலவில் நிற்கணுது. என்ன மலைக்கு வந்து யானை வந்து கரைக்கு வரதான் இந்த ரோட்டுகளுக்கு. என்னடா இப்போ ஒரு மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் இதே பிரதேசத்தில் வந்து யானை வந்து வந்ததையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஊருக்குள்ளெல்லாம் இப்போ யானை அட்டாச் செஞ்சது. அதுமாதிரி இப்போ யானை இப்போ இங்கெல்லாம் மரம் வழுக்கிட்டு இதில் இந்த மரங்களை வெட்டி வந்து இந்த குறுக்காலை வந்து போட்டு கிடக்குது. இங்கே பாருங்க நொங்கெல்லாம் வட்டி குடிச்சிருக்கேமே. நொங்கெல்லாம் வட்டி குடிச்சிருக்கேன் மாதிரி. இங்கே எல்லாமே வந்து இந்த மாங்கண்டுகள்லாம் அதிகமாக வச்சதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. மாங்கண்டெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ வச்சு 4-5 வருஷங்கள் ஆகிருக்குமோ இல்லாட்டி 10 வருஷமோடு வடிவா தெரியல சொல்கிறீங்க. இது இல்லாமல் வந்து மாங்கண்டு உடைச்சிருக்குது. இது வந்து யானை இல்லை, சில இதில் வந்து இந்த ஏசிபிஎல் வந்து உடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பாதி என்ன யானை என்று சொன்ன பிறகு உள்ளே போகவே எனக்கு பயமாக கிடக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் நேராக ஒரே ஒருக்கா தான் காட்டு யானை பார்த்துருக்கேன். எங்கே இதை பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பில், அந்த புதுக்குடியிருப்பில் வந்து இந்த கஞ்சல்கள் கொட்ட இடத்துலாம் யானையை பார்த்துருக்கேன். மற்றபடி எந்த இடத்துலையும் காட்டு யானையை பார்த்ததில்லை. இந்த கோயிலில் கொண்டு வந்த யானையில் தான் பார்த்துருக்குறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50 ஏக்கர் கூட வருமோ, 50 ஏக்கருக்கு அதிகமாக தான் வரும் போல நடக்குது. இதாலெல்லாம் போகலாம். இது ஒரு மிகப்பெரிய முகாம். இங்கே பாருங்க இந்த மரங்களெல்லாம் வெட்டி, இது மரங்கள் இராணுவம் வெட்டினதோ இல்லாட்டி யாரும் கள்ள மரம் வெட்டதுக்கு வந்ததெல்லாம் தெரியாது. என்னென்னு உண்மையிலேயே தெரியாது. ஆனால் மரம் வந்து இப்போ புதுசாக தான் வெட்டி இருக்குது. இங்கே டிராக்டர் அடையாளங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கெல்லாம் அப்படியே காடு. முடிவே இல்லாமல் போய் கொண்டிருக்கு இந்த இராணுவம்.
இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இந்த மரம் வந்து வெட்டப்பட்டிருக்குது. அநேகமாக நேற்று தான் இந்த மரம் வெட்டப்பட்டிருக்குது. இங்கே தேக்க மரம் வந்து வெட்டப்பட்டிருக்குது. இது வந்து முதலே வெட்டப்பட்டிருக்குது. ஆக்களை வெட்டிடுங்க. இந்தியாவிலாம் என்னென்னு சொல்கிறீங்க, இந்த தேக்க மரத்தில் பட்டையிலாம் இதில் கிடக்குது பாருங்க. நான் உடிச்சு போட்டு தான் அப்படி கொண்டு போயிருக்கேன். இந்தியாவில் இந்த பாத்ரூம் சாமான் எல்லாம் உடைச்சி போட்டு கிடக்கிறதையும் பார்க்கலாம். அதோட இந்த இராணுவத்தின் அந்த கொப்பிகள் ஃபுல்லாக இதில் கிடக்குது பாருங்க. இந்த இராணுவ முகாம் சம்மந்தப்பட்ட கொப்பிகள் ஆகும். அது ஃபுல்லாக இந்த இடத்துல கிடக்கிறத பார்க்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் ஒரு மிகப்பெரிய இராணுவ முகாம். இது இப்படியே வந்து தொடராக போய்கொண்டிருக்கு. இதால் வந்து இதால் போகிறோன்னு நாங்கள் இப்போ இதுக்காலே வந்துட்டோம். இதெல்லாம் இராணுவ கட்டிடங்கள் கிடந்து முழுவதும் வந்து உட்டாச்சி ஏற்றிருக்கணும். ஃபுல்லாகவே முழுமையாக வந்து உட்டாச்சி ஏற்றி எல்லாத்தையும் கொண்டு ஒரு கரையில் டிப் பண்ணி விட்டுருக்கதை வந்து பார்க்கலாம். ஓ ஓ இங்கே பாருங்க, இதுலாம் பழைய கட்டிடங்கள் இருக்குது. இங்கே பாரதி என்னதான் காட்டினவர் இதுலாம் பழைய கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்லி. ஏன் இதுக்கு முதல் இந்த இடப்பகுதியில் ஆட்கள் இருந்திருக்க மாட்டேனமோ? இது வந்து சீதாப்பழம் மரமா? ஏன்னா இதுக்கு முதல் சில வேளை இந்த இடத்துல பொதுமக்கள் இருந்திருக்கலாம், சில வேளை அவையில் குடியிருப்புங்க இராணுவம் இருந்திருக்கலாம். இப்போ இராணுவம் விட்டு வெளியேறி இருக்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இப்போ அதிகமான பிரதேசங்களில் வந்து இராணுவம் இருந்து வெளியேறதை வந்து அவதானிக்கலாம். ஓ இது இப்படி எங்கேயோ நேராக போகுது. பாப்பா மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வருவோம். சில்வண்டு கத்துது பாருங்க, சத்தம் கேட்குதா? சில்வண்டு கத்துது. அப்படி அந்த ஒரு ஆள் அந்த நான் அந்த டிக்டாக்ல பார்த்தேன். இந்த சில்வண்டை பிடிச்சி செலோட்டேப்பில் ஒட்டி போட்டு ஒன்றில் இந்த தட்ட ஒரு சவுண்ட் போடுவீங்க, அதை வச்சு மியூசிக் போடுற மாதிரி. ஆனால் இந்த மஞ்சள் பொங்கல் ஃபுல்லாக உடைச்சது வந்து யானை தான். ஓ யானை உடைக்குது. என்ன இதில் பாருங்க, இதில் காட்டணும். நாங்கள் இப்போ சொல்கிறோம், நீங்கள் பொய்யன் நெப்பீங்கள் என்ற. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க யானை லத்தியே. இங்கே இங்கே யானை லத்தி நேற்று தான் யானை வந்து போயிருக்குது. அதோட இங்கே யானை இந்த பாதங்களை பாருங்க. இங்கே அதோட இங்கே பாருங்க யானை இந்த பாதங்களை ஃபுல்லாகவே யானை இந்த பாதங்கள்லாம் கிடக்குது. இங்கே இந்த இதில் கிடக்கிற பெரிய பெரிய பாதங்கள் யானை இந்த பாதங்கள்லாம். அதான் எனக்கு நெஞ்சுக்காரணி இல்லை. இங்கே ஃபுல்லாகவே இல்லாத விட்டச்சு அடிச்சு எல்லாம் மிகப்பெரிய அட்டாசம் செய்து தான் போயிருக்குது. இப்படியே வந்து வந்தால் நாக்களில் குடிமனைகளை வந்து இந்த யானையில் போடுறது வரவழுக்கிட்டு இருக்குது. மூங்கில்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் ஏற்றுறதுக்கெல்லாம் ஆக்கள் பயன்படுத்துகிறவே. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே யானை லத்தியால் தான் இருக்கு. இங்கே பாரதி அன்னைக்கு நேர தேங்காய் கூட வாயில் வருதில்லை. இழந்த பழம்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு இழந்த பழம் ஒன்று? இதுதானே உங்களுக்கு இழந்த பழம்? இதுதானே இவருக்கு இழந்த பழம். அப்போ அப்படிங்கன்னு இழந்த பழம் இதெல்லாம் பொதுமக்கள் வச்சதோ இல்லை இராணுவம் வச்சதோ யார் வச்சான்னு கூட தெரியல. இந்த மரம் தானா பாரதி அன்னைக்கு பூசணிக்காய் மரமா? இந்த ஆளோட நாம் படுற பாடுறது இதான் மாதுளை மரம். ஓ பூசணிக்காய் இதான். பூசணிக்காய் மரமா? இப்படியான முகாம்களை விடுற இராணுவம் இந்த பலாளி மக்கள் இந்த காணியிலையும் விட்டால் பலாளி மக்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுவினோம். ஏன்னா தெரியும், கனகாலமாக வீடுகள் இல்லாமல் வேறு வேறு இடங்கள்ல இருந்து சரியாக கவலைப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு மாதம் போராட்டங்கள் செய்து கொண்டு இந்த அரசாங்கம் இதுகளுக்கு விடிவு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்ப்போம், காணொலியை தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி இந்த இராணுவ முகாம்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் ஃபுல்லாக. இது ஒரு வேறு பாதை, இந்த பாதையால் போய் கொண்டிருக்கோம். இதுக்கு வந்து எங்கே போகுதுன்னு தெரியலை. அந்த பாதை அதில் போகுது. எது இஞ்சி இஞ்சி பாருங்க. இது
இதான் இராணுவத்தின் பொருட்கள் வந்து இருக்கிறத வந்து பார்க்க இருக்குது. அதோட இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இது இங்கே ஒரு இராணுவ முகாம் இருக்குது. இங்கே பாருங்க, இராணுவ முகாம் இருக்குது. நாயெல்லாம் குலைக்குது. இப்போ நாங்கள் இந்த பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் நின்று நாங்கள் போய் இந்த பாதையால் கொண்டாங்க. நாங்கள் இந்த பாதையால் போய்கொண்டிருக்கோம். இந்த பாதை எங்கே போகுதுன்னு தெரியலை. இதெல்லாம் தாங்க ஜேசிபியிலான மரங்களை தூக்கி அவங்கள போட்டு காட்டுறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லா இடமும் யானை தான். இதோட வந்து இந்த இராணுவ முகாம் வந்து முடியுது. அங்காலே ஒரு இராணுவ முகாம் தொடங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தின் பொருட்கள் வந்து இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது இந்த டிவிஎல் மற்ற இந்த தேவையற்ற பொருட்களை வந்து இந்த இடத்துல போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இதில் பாருங்க உள்ள பொருட்கள் கிடக்குன்னு சொல்லி இந்த கரண்ட் வயர்கள் அப்படி எக்கச்சக்க பொருட்கள் இங்கே இருக்குது. இந்த கம்ப்யூட்டர்கள், ஏசிஎல் எல்லாமே இந்த இடத்துலான் இருக்குது. போட்டு உடைச்சு வீட்டில் அடுத்திருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான இந்த சாராய போத்தல்கள் இங்கே கிடக்கிறது வந்து பார்க்கலாம். ஓ, இங்கே பாருங்கள், இதில் கிடக்கிறது ஃபுல்லாக அதிகமாக இந்த சாராய போத்தல்கள்.